சீக்கிரமே 5 லட்சம் ஆகும் தங்கத்தின் விலை. ஏன் இந்த விலை உயர்வு? தாறுமாறாக உயரும் தங்கம் விலை. என்ன காரணம்? இதை தான் இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக நம்ம அலசி ஆராய போகிறோம். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வலன்டாக்ஸ் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரச்சனைகளை இன்டெப்த்தாக பின்னணி என்ன, ஏன் இது நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வலன்டாக்ஸில் நான் டீகோடிட் காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில் தங்கத்தோட விலை உயர்வுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வார டாப்பிக்கை நம்ம எடுத்திருக்கோம். தங்கத்தோட விலை கற்பனைக்கு அப்பாற்பட்டு அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு கிராம் தங்கத்தோட விலை எவ்வளோ தெரியுமா? ஒரு காலத்தில் வாரம் ஒரு முறை தான் தங்கத்தோட விலையில் ஏற்றம் இறக்கம் இருந்துச்சு. பிறகு தினமும் தங்கத்தோட விலையில் மாற்றம் ஏற்பட தொடங்கினுச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை அப்படின்னு தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்குது. தங்கத்தோட விலை பெரும்பாலும் ஏற்றம் அடைந்து கொண்டே போவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடையலாம், ஆனால் மக்கள் பதற்றம் அடைகிறாங்க. தங்கம் ஒரு உலோகம் தான், ஆனால் நம் இந்திய கலாச்சாரத்தில் தங்கம் அப்படின்னா வெறும் ஒரு உலோகமாக மட்டும் கிடையாது, நம்ம பண்பாட்டுடைய தொடர்புடைய ஒரு விஷயமாக தங்கம் இன்றைக்கி மாறி போயிருக்கு. ஒரு சென்டிமெண்ட்டாக தங்கம் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை, அதுதான் நிஜம். ஆக்சுவலி சென்டிமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக தங்கம் இன்னைக்கு இருக்குது. நம்ம மக்களுடைய சிறு சேமிப்பில் முக்கியமான இடம் வகிப்பதும் தங்கம் தான். நம் வாழ்க்கையோட தரத்தை காட்டக்கூடிய காரணியாக இருப்பதும் தங்கம் தான். இந்த உலகம் முதலீட்டுக்கான வழியாக தங்கத்தை பார்க்கும்போது நம்ம தான் உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா தங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தற்போது தங்கத்தோட விலை தாறுமாறாக ஏறி வருது. 1 பவுன் தங்கம் வைத்திருப்பவர்கள் இப்போதைக்கு லட்சாதிபதிகளாக மாறி இருக்கிறாங்க. ஒரு 25 பவுன் 50 பவுன் 40 பவுன் வச்சுருக்கவங்கலாம் கிட்டத்தட்ட இன்னும் சில வருடங்களில் கோடீஸ்வரர்களாக மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு தங்கத்தோட விலை ஜெட் வேகத்தில் எகிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாத இறுதியில் 24 கேரட் 1 கிராமோட விலை தங்கத்தோட விலை 5820 ரூபாயாக இருந்துச்சு. கடந்த 3 ஆண்டுகளை மட்டும் தங்கத்தோட விலை 2.5 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆக்சுவலி இதுதான் உண்மை. இந்த ஆண்டு இறுதிக்குள்ள தங்கத்தோட விலை 2 லட்சத்தை எட்டலாம் அப்படின்னு நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. ஆனால் இதோட அதிர்ச்சி என்ன தெரியுமா? அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ள, இந்த ஆண்டு இறுதிக்குள்ள 2 லட்சத்தை எட்டலாம், அடுத்த ஒரே ஆண்டுக்குள்ள தங்கத்தோட 1 சவரன் விலை 5 லட்சத்தை எட்டும் அப்படின்னு நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. சரி, தங்கத்தோட விலை ஏன் இவ்வளவு தூரம் ஏறிக்கிட்டே போகுது? நம்ம தங்கத்தோட மதிப்பை பார்த்துட்டோம், ஆனால் தங்கத்தோட விலை ஏன் தினம் 2 தடவை 3 தடவை ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணங்களை தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள போர் பதட்டம் தான் தங்கத்தோட விலை தாறுமாறா ஏற முதல் காரணமா, முக்கிய காரணமா இருக்கு. முக்கியமா உக்ரைன் மற்றும் அந்த காசா போர்கள் இருக்குல்ல, அதே மாதிரி வெனிசுலா அதிபருடைய மதுரோவுக்கு எதிராக அமெரிக்கா எடுத்துள்ள அந்த நடவடிக்கைகள் போன்றவைதான் தங்கத்தோட விலை உயர்வுக்கு வித்திட்டு இருக்கு அப்படின்னு உலக வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. இந்த போர் பதற்றத்தெல்லாம் தாண்டி உயர்ந்து வரக்கூடிய பணவீக்கம், அமெரிக்க டாலர் மதிப்போட வீழ்ச்சி, உலக நாடுகளுடைய மத்திய வங்கிகள்லாம் அதிக அளவில் தங்கத்தை வாங்கி சேமிச்சு வைக்கக்கூடிய விஷயங்களும் முக்கியமான காரணமாக இருக்கு. அதே போல அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை மேலும் குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் தங்கத்தோட விலையை எகிர வச்சிருக்கு. இது எல்லாமே மிக முக்கியமான காரணமாக தங்க விலை உயர அடிப்படை காரணமாக இருக்கு. தங்கத்தோட விலை உயர்வுக்கு ஒட்டுமொத்த உலகளாவிய விஷயங்கள் அடிப்படை காரணமாக இருக்கு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு நேட்டோ அமைப்புக்கும் இடையில் கிரீன்லாந்து விவகாரம் தொடர்ந்து ஒரு பதற்ற சூழலை உருவாக்கி இருக்கு. இதுவும் அடிப்படை காரணமாக இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விளையாடக்கூடிய அந்த பொருளாதார விளையாட்டு இருக்குல்ல, உலகத்தையே பெரிய பதற்றத்துக்கு தள்ளி இருக்கு. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் எப்போ எந்த முடிவு எடுப்பார் அப்படின்னு யாருக்குமே தெரியல, யாராலையும் கணிக்க முடியல. அதில் முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா, திடீர்னு 500% வரி உயர்வு அப்படிம்பாரு, திடீர்னு 25% வரி உயர்வு அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி எந்த ஆய்வும் இல்லாமல் தடாலடியாக அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் உலக பொருளாதாரத்தை புரட்டி போட்டிருக்கு. பங்கு சந்தைகளை நிலையற்ற ஏற்றமும் இறக்கமும் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொந்தளிப்பான சூழலில் முதலீட்டாளர்கள் தங்கம் மற்றும் பிற விலை உயர்ந்த உலகங்களை வாங்கி சேமித்து வைக்கிறது தான் ரொம்ப சேஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனோட அடிப்படையில் தான் தங்கத்தோட விலை தாறுமாறாக விலை உயர்ந்துக்கிட்டு இருக்கு.
இந்த அடிப்படையில் தான் பல்வேறு உலக நாடுகளும் தங்கத்தை வாங்கி சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் தங்கத்தோட விலை உயர மிக அடிப்படையான முக்கியமான காரணமாக இருக்குது. உலகம் முழுவதும் பெரும்பாலான நாடுகள் தங்களுடைய பொருளாதாரத்தை டாலரை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தங்களுடைய பொருளாதாரத்தை நிலையாக வைத்துக்கொள்ள டாலரை பெருமளவு இருப்பு வைத்துக்கொள்வது ஒரு வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்த பிறகு டாலர் அந்த நிலைத்தன்மை நம்பிக்கையற்றதாகிவிடுச்சு அப்படின்னு உலக அரசியல், உலக வேர்ல்டு பொலிட்டிக்கலில் ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இந்த விஷயம் மாறி போயிருக்கு. டாலருடைய மதிப்பு நிலையற்ற தன்மையாக மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உலக நாடுகள் மத்தியில் ட்ரம்ப் விதைச்சிட்டார். இது அடிப்படை காரணம். எப்போ என்ன வேணுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற நிலையில தான் சீனா உள்ளிட்ட நாடுகள் பலவும் தங்களுடைய இருப்பில் இருந்த டாலரெல்லாம் காலி செஞ்சுட்டு டன் கணக்கில் தங்கத்தை வாங்கி இருப்பு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் சர்வதேச சந்தையில் தங்கத்திற்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. சில கட்டுப்பாடுகளும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னே சொல்ல தோணுது. ஒரு பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நேரத்தில் தான் விலை உயர்வு இயல்பு தானே. அப்படி தானே தங்கத்தோட விலை ஏற்றத்திற்கும் இந்த விஷயங்கள்லாம் முக்கிய காரணமாக இருக்குதுன்னு கேட்டால் எஸ், இது எல்லாமே காரணம். ஆனால் இந்த புள்ளிகளை எங்கே போய் நிற்குதுன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட போய் நிற்குது. அங்கேருந்து தான் கிளை கிளையாக பிரிஞ்சு வருது. இதுதான் தங்கத்தோட விலை உயர்வுக்கு அடிப்படை முக்கியமான காரணங்கள். கடந்த ஆண்டில் போலந்தில் மட்டும் 89.5 டன் அளவுக்கு தங்கத்தை வாங்கி உலக நாடுகளையே அதிக அளவுக்கு தங்கத்தை வாங்கி குவிச்ச நாடுகளில் நம்பர் 1 நாடாக போலந்து நாடு இருக்குது. அதே போல் போலந்துக்கு அடுத்து யாரா அப்படின்னு பார்த்தா துருக்கி 77.4 டன் அளவுக்கு தங்கத்தை வாங்கி குவிச்சு வச்சுருக்காங்க. உலகத்திலேயே 3வது அளவுக்கு யாரா தங்கத்தால் வாங்கி குவிச்சு வச்சுருக்காங்க பார்த்தா இந்தியா 72.6 டன் அப்படிங்கிற அளவில் தங்கத்தை வாங்கி குவிச்சு வச்ச நாடுகள் பட்டியலில் 3வது இடத்துல இந்தியா இருக்குது. தங்கத்தோட விலை உயரும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் தான் மக்கள் கோல்டு ETF ஃபண்டுகளை பெரும்பாலும் முதலீடு பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளவு பணம் முதலீடு செய்கிறார்களோ அதற்கு ஏற்ப தங்கத்தை அந்தந்த நிறுவனங்கள் வாங்கி இருப்பு வைக்கணும் அப்படிங்கிறதும் சில விதிகளாக இருக்குது. அதற்கு ஏற்ப தான் இந்த வர்த்தகத்தில் நம்ம முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு தங்கத்தை அந்த நிறுவனங்களை வாங்கி இருப்பு வச்சிருக்கு. இதுவும் தங்கத்தோட விலை உயர முக்கியமான காரணங்களாக இருக்குது. தங்கத்தோட விலை உயர்வுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? தங்கம் என்பது பூமிக்கு கீழே கிடைக்கக்கூடிய ஒரு கனிம பொருள். இது சுரந்து கொண்டே இருக்காது. இதுவரை உலகம் முழுவதும் வெட்டி எடுக்கப்பட்ட தங்கத்தோட அளவு எவ்வளவு தெரியுமா? சுமார் 2,16,265 டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தூரம் ஒரு தங்கத்தை இந்த உலகம் முழுக்க வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தங்கம் சுரந்துக்கிட்டேவா இருக்கும்? எப்பயோ ஒரு தடவை இப்படி வந்துருச்சு. உலகம் முழுக்க இது வரைக்கும் இவ்வளோ லட்சம் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட டன் அளவுக்கு வெட்டி எடுத்துட்டாங்க. அப்போ இந்த பூமியில் வெட்டி எடுக்க முடியாத அல்லது இன்னும் வெட்டப்பட வேண்டிய தங்கத்தோட அளவு 64,000 டன் அளவுக்கு தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு உலக வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதனால் இயல்பாகவே தங்கத்தோட மதிப்பு அதிகரிக்க தான் செய்யும், அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். தங்கத்தில் இப்போது முதலீடு செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் எப்போ முதலீடு செய்யலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. தங்கத்தோட விலை நிச்சயமாக அடுத்த சில மாதங்களுக்கு மேல் நோக்கி தான் போகும். கீழ் நோக்கி வந்தால் கூட ஒரு சில நாட்கள், வாரத்தில் 1 நாட்கள் 2 நாட்கள் தான் கீழ் நோக்கி போகும். பெரும்பாலும் தங்கத்தோட விலை மேல் நோக்கி தான் போக போகுது. அதனால் தங்கத்தில் முதலீடு செய்ய இதுதான் தகுந்த நேரம் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. தங்கம் இந்த வருஷம் இறுதிக்குள்ளே, இந்த 2026 இறுதிக்குள்ளே 2 லட்சத்தை தொட போகிறது. ஆனால் அடுத்த 6 மாதத்துலேயோ அடுத்த 1 வருஷத்துலேயோ தங்கம் 1 சவரன் தங்கத்தோட விலை 5 லட்சமாக அதிகரிக்க போகுது. ஸோ தங்கத்தில் முதலீடு செய்ய இதுதான் சரியான தருணம்.